வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 4ஆம் தேதி திருச்சியில் போராட்டம். சிறப்பு சட்டசபை கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-43 ராக்கெட். 2, 1, 0. Lift off. Plus 5 seconds. Or up. Lift off normal. 31 செயற்கைக்கோள்களுடன் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். இருபத்தி வயதுக்கு மேற்பட்டவர்களும் நீட் தேர்வை எழுதலாம். வயது வரம்பு தளர்வு கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. இரண்டாயிரத்தி 19-20 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரியில் தாக்கல் செய்ய திட்டம். மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை விடுவிக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தல். தொடர் தாக்குதலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக டிசம்பர் 4ஆம் தேதி திருச்சியில் அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கஜா புயலால் இறந்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டாலின், மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக டிசம்பர் 4ஆம் தேதி திருச்சியில் அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். மற்ற கட்சிகளை அழைக்க நேரம் இல்லாததால் ஒத்த கருத்துடைய கட்சிகளை அழைத்து ஆலோசித்ததாகவும் கூறினார். ஆனால் திருச்சி போராட்டத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். உடனடியாக தமிழக சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை மாநில அரசு கூட்டி ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பி இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வருகிற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திருச்சி மாநகரத்தில் அனைத்துக் கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம். எனவே அந்த நடத்த இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும். அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும், குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒரே இடம்தான். முதற்கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். எல்லா கட்சி தலைவர்களும் அதில் பங்கேற்க இருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் வரைவு திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மனு தாக்கல் செய்ய உள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்டினால் தமிழக விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மத்திய அரசு இந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் மத்திய அரசு ஒப்புதலுக்கு எதிராக தமிழக அரசு நாளை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட உள்ள மனுவிற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ஏவப்பட்ட PSLV C-43 ராக்கெட் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. தகவல் தொடர்பு, கடல் வழி பாதுகாப்பு உள்ளிட்ட ஆய்வுகளுக்கு PSLV மற்றும் GSLV ராக்கெட்டுகள் வாயிலாக செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. அதன்படி தற்போது புவி ஆய்விற்காக அதிநவீன ஹைசிஸ் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது.
அந்த செயற்கைக்கோளை தாங்கிய PSLV C-43 ராக்கெட் திட்டமிட்டபடி இன்று விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 9:57 மணிக்கு PSLV C-43 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. जिससे इस हाई से Wait for the liftoff to 3, 2, 1, 0. liftoff. Plus 5 seconds. और अब लिफ्ट ऑफ नॉर्मल आसमान की तरफ उठता हुआ PSLV C-43 இதில் ஹைசிஸ் செயற்கைக்கோள் பூமியிலிருந்து 636 கிலோமீட்டர் உயரத்திலும் வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் உயரத்திலும் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. இந்த ராக்கெட்டில் பூமியை கண்காணிக்கும் வகையில் விண்வெளியில் இருந்து மிக துல்லியமாக புகைப்படங்களை எடுக்கும் அதிநவீன கேமராக்கள் கொண்ட ஹைசிஸ் செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, கொலம்பியா, பின்லாந்து, மலேசியா, நெதர்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளை சேர்ந்த ஒரு மைக்ரோ 29 நானோ வகை கொண்ட 30 வணிக ரீதியிலான செயற்கைக்கோள்களும் பொருத்தப்பட்டு உள்ளன. 380 கிலோ எடை கொண்ட ஹைசிஸ் செயற்கைக்கோள் வேளாண்மை, வனம், கடலோர பகுதி, நீர்நிலைகள், மண்வளம் உள்ளிட்ட புவி ஆய்விற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. 25 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எழுதலாம் என உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் நீட் எனும் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு வயது வரம்பு தளர்வு கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதில் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எழுதலாம் என நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. ஆனால் இடைக்கால உத்தரவு இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் நிலையில் இடைக்கால உத்தரவுக்கு எதிராக அமைந்தால் மாணவர்கள் குழப்பம் அடைவார்கள். மேலும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளையுடன் கால அவகாசம் முடிவடைவதால் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக கூடுதல் அவகாசம் அளிக்க தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 1 வாரம் கூடுதலாக அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர். மக்களவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிப்ரவரி 1 தேதியன்று இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்ய உள்ளார். நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனையடுத்து 2019-20 நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி மாதம் முதல் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகளில் நிதித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பல்வேறு அமைச்சகங்களுடன் நிதி அமைச்சகம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர் தாக்கல் செய்ய உள்ளது 6வது பட்ஜெட் ஆகும். சபரிமலையை அடுத்து அயோத்தியாக மாற்ற பாஜக, RSS போன்றவை முயற்சி செய்து வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து அரங்கேறிய போராட்டங்களால் சபரிமலையில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்களால் கேரளாவில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நேற்று கூடிய கேரள சட்டசபையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் சபாநாயகரை முற்றுகையிட முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், சபரிமலையில் இளம் பெண்களை தரிசனத்திற்கு அனுமதிக்கும் விவகாரத்தில் மாநில அரசு அவசரம் காட்டவில்லை என்றும், அதே சமயம் உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தை வைத்து சபரிமலையை அடுத்த அயோத்தியாக மாற்ற பாஜகவும் RSS அமைப்பும் முயற்சி செய்து வருவதாகவும், சபரிமலையில் வன்முறையை ஒருபொழுதும் மாநில அரசு அனுமதிக்காது என்று பினராயி விஜயன் தெரிவித்தார். டெல்லியில் விவசாயிகள் இன்றும் நாளையும் போராட்டம் நடத்த உள்ளனர். இந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் இருந்து விவசாயிகள் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் உள்ள 207 விவசாய அமைப்புகள் இணைந்த அகில இந்திய கிசான் சங்கர்ஷித் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பின் பேரில் இப்போராட்டம் நடைபெறுகிறது. கடன் நிவாரணம், விளைபொருட்களுக்கு உரிய விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இருந்து விவசாயிகள் பங்கேற்கிறார்கள். இன்று டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராம்லீலா மைதானத்துக்கு ஊர்வலமாக செல்கிறார்கள். நாளை அங்கிருந்து நாடாளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல உள்ளனர்.
நாடாளுமன்ற தெருவில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அவர்களிடையே பாரதிய ஜனதா தவிர இதர கட்சிகளின் தலைவர்கள் பேசுகிறார்கள். விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகள் பிரச்சினை பற்றி பேசுகின்றனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிமுக தென்சென்னை வடக்கு மாவட்டம் சார்பில் 100 டன் அரிசியை நிவாரணமாக முதலமைச்சர் பழனிசாமி அனுப்பி வைத்தார். அதிமுக சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தென்சென்னை வடக்கு அதிமுக சார்பில் 100 டன் அரிசியை முதலமைச்சர் பழனிசாமி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்கள் 5 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் சீரமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். புயலால் சேதமடைந்த நாகை மாவட்டத்தில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை மின்துறை அமைச்சர் தங்கமணி நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் மின் பணியாளர்கள் தங்கியுள்ள இடம் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு வகைகளை அவர் ஆய்வு செய்தார். அப்பொழுது பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமை அமைச்சர் தங்கமணி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் சீரமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என உறுதி அளித்தார். நாகப்பட்டினம் நகராட்சியை பொறுத்தவரை 100 கொடுத்துவிட்டோம். பேரூராட்சியை பொறுத்தவரை 90% கொடுத்திருக்கின்றோம். கிராம ஊராட்சியை பொறுத்தவரை 30% கொடுத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள், ஒரு வாரம் 10 நாட்களுள் முழுமையாக மின்சாரம் கொடுக்கப்படும். கிராமத்திற்கு ஒவ்வொரு கிராமத்திற்கு மின்சாரம் கொடுக்கின்ற போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவர்களை மின்சாரம் கொடுத்ததுக்கு பின்னால் வாழ்த்தி அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலை அளவிற்கு மின்சார வாரியம் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, கடலூர், காரைக்காலில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் புதுக்கோட்டை, கடலூர், காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ட்ரஃப் நிலவுகிறது. மேலும் மாலத்தீவுகள் பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் பரவலாகவும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் நேற்றிரவு வழக்கம் போல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். வேலாயுதம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற வேலாயுதம் உள்பட ராமு, காட்டுராஜா, தங்கவேல் ஆகிய மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களின் படகு மீது ரோந்து கப்பலை மோத செய்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் படகு கடலில் மூழ்கியதால் மீனவர்கள் தண்ணீரில் தத்தளித்து உயிருக்கு போராடினர். இதனையடுத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் 4 பேரையும் படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு பின் மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். மீனவர்கள் கைதான செய்தி அவர்களது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை அரசுடன் பேசி மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தமிழகத்தில் கஜா புயலால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டு நாகை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலுக்கு போல, ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போயிட்டு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த சூழ்நிலையில கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இலங்கை கடற்படை பல படகு 10-11 படகு வேலாயுதம் சொல்ற ஒரு சொந்தமான படகு வந்து மோதி மூழ்கடிச்சு அதை தாத்துட்டாங்க.
அது வந்து வன்மையா கண்டிக்கிற மத்திய அரசு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு உடனே அந்த படகுக்கு இழப்பீடு வழங்கணும். அந்த குடும்பம் ஏற்கனவே இலங்கை கடற்படை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கடன் வாங்கி அந்த படகு எடுத்து கடலுக்கு போன படகுகளை வந்து இப்படி செஞ்சிருக்காங்க. அந்த 4 மீனவர்களையும் உடனே போர்க்கால அடிப்படையில் உடனே அந்த மீனவர்களை விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கலாம் தமிழக மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையை மத்திய அரசு வழிவகுக்க கூடாது. உடனே அந்த மீனவர்களையும் விடுவிக்கணும். இந்த இழப்பீடு வழங்கணும். இந்த பிறகு ஜெயலலிதா மரணம் குறித்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் 4 பேர் இன்று ஆஜராகியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. அப்போலோ மருத்துவமனை ஊழியர்கள் அளித்து வரும் வாக்குமூலம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் 3 பேர் நேற்று நேரில் ஆஜராகினர். இந்த நிலையில் மருத்துவர் மதன்குமார், இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று சிகிச்சை மருத்துவர் காயத்ரி உள்ளிட்ட 4 பேர் இன்று ஆஜராகினர். அவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த மே 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற 100வது நாள் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தூத்துக்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தற்பொழுது சிபிஐ போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமான போலீஸ் அதிகாரிகள் மீது சிபிஐ காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அப்பகுதி மக்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 7 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது யாருடைய உத்தரவின் பேரில் என விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அடுத்து தமிழக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள எந்திரன் 2.0 திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் 10,000 திரையரங்குகளில் வெளியானது. ஷங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகை எமி ஜாக்சன் மற்றும் அக்ஷய் குமார் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள படம் எந்திரன் 2.0. அதிக பொருட்செலவில் தமிழ், இந்தி, தெலுங்கு என 3 மொழிகளில் எடுக்கப்பட்ட இப்படம் இன்று உலகம் முழுவதும் 10,000 திரையரங்குகளில் வெளியானது. இந்த திரைப்படத்தை காண திரளான ரசிகர்கள் விடிய விடிய காத்திருந்தனர். சென்னையில் உள்ள முக்கிய திரையரங்குகளான காசி, ஆல்பர்ட் உள்ளிட்ட திரையரங்குகளில் காலை முதலே ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது. மேலும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். இதேபோல் கோவையில் அதிகாலை முதலே ரசிகர்கள் திரையரங்குகளுக்கு முன்பு திரண்டு பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் திரைப்பட கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் தேங்காய் உடைத்தும் பூஜை செய்தும் கொண்டாடினர். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க திரையரங்குகளில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மதுரை திரையரங்குகளிலும் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து 2.0 படத்தின் முதல் நாள் காட்சி ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 2.0 திரைப்படம் உலகமெங்கும் வெற்றிகரமாக இன்று 10,000 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இது 15 மொழிகளில் இந்த படம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி நேற்று உலக சாதனைகளை முறியடிக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தேசிய கல்விக் குழுமம் சார்பில் வரும் கல்வியாண்டு முதல் 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகள் தொடங்கப்பட உள்ளதாக துணைவேந்தர் தங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழா சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பாலசுப்ரமணியன், பல்கலைக்கழக துணைவேந்தர் தங்கசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்தியா முழுவதும் பிஎட் பட்டப்படிப்பானது 2 ஆண்டுகளாக உள்ளது. புதிய ஒரு அறிவிப்பாக தேசிய கல்வி குழுமமானது 2019 2020 கல்வியாண்டிலிருந்து 4 ஆண்டு ஒருங்கிணைந்த கல்வியியல் பட்டப்படிப்பினை வழங்க உள்ளது. அதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக டிசம்பர் 3 தேசிய கல்வி குழுமம் வரவேற்றுள்ளது. டிசம்பர் 31 வரை இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் பிஏ, பிஎஸ்சி, ஆர்ட்ஸ், சயின்ஸ் கல்லூரிகள் அனைத்துமே விண்ணப்பிக்கலாம். தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2 ஆண்டு கல்வியியல் கல்லூரிகளும் விண்ணப்பிக்கலாம்.
ஓகி புயலின் ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி உயிரிழந்த மீனவர்களுக்கு குளச்சல் கடற்கரையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை கடந்த ஆண்டு ஒக்கி புயல் தாக்கியது. கோர தாண்டவம் ஆடிய இந்த புயலால் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான ரப்பர் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களும் நடுக்கடலில் சிக்கினர். இதில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாயமாக்கினர். இதில் 24 மீனவர்களின் உடல்களை மட்டுமே மீட்க முடிந்தது. இந்நிலையில் ஒக்கி புயல் ஏற்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனையொட்டி குளச்சல் கடற்கரையில் உயிரிழந்த மீனவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒக்கி புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் குமரி மாவட்டத்தை தாக்கி ஒரு வருடம் நிறைவாயிருக்கின்றது. இதில் தமிழகத்தில் 204 மீனவர்களும் குமரி மாவட்டத்தில் மட்டுமே 162 மீனவர்கள் பலியானார்கள். இந்த மீனவர்கள் அனைவரும் கடலிலே 2 நாட்கள் 4 நாட்கள் படகு மூழ்கிய நிலத்திலும் தண்ணீரிலே தத்தளித்து அவர்கள் போராடிதான் கடலோடு தங்களை கரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஓகி புயலில் தாக்கம் மீனவர்களுக்கு ஒரு சோகத்தை தந்திருந்தாலும் இந்த நாளை நாங்கள் மீனவர்கள் தங்களது பலத்தை வெளிப்படுத்திய ஒரு நாளை என்பதால் இது கடல் வீரர் தினமாக தெற்காசிய மீனவர் தோழமை குமரி மாவட்டத்தில் மீனவர்கள் அதிகமாக பலியான அந்த விசைப்படகிலிருந்து இன்று கொண்டாடி இருக்கின்றோம். திருத்தணி அருகே ஏற்பட்ட மின் கசிவால் 26 ஏக்கர் கரும்பு தோட்டம் முற்றிலும் எரிந்து நாசமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கொண்டார்புர கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் கரும்பு பயிர் செய்துள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கரும்பு தோட்டத்தின் வழியாக செல்லும் மின் கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டது. இதனால் தீ பற்றிக் கொண்டது. இந்த தீ கரும்பு தோட்டம் முழுவதும் தீ பரவியது. தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் 26 ஏக்கர் கரும்பு தோட்டம் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதனால் 35 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் சென்று கொண்டிருந்த வேன் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி முந்த முயற்சித்தது. அப்பொழுது லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மற்றும் 6 மாத குழந்தை உயிரிழந்தனர். தாய் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பைக் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். மற்றொரு மாணவர் படுகாயங்களுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உடுமலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. காரில் வந்தவர்கள் உடனடியாக கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தனர். பாஜக இல்லாத இந்தியா மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பலராம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மம்தா பானர்ஜி ஆளுநர் அலுவலகம் முதல் பிரதமர் அலுவலகம் வரை அனைத்து பணிகளிலும் தனது ஆதரவாளர்களை பாஜக நியமித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவை விட்டு பாஜக வெளியேற வேண்டும் என்று ஆவேசமாக பேசிய அவர் பாஜக இல்லாத இந்தியா மிகவும் சிறப்பாக அமையும் என்றும் விமர்சனம் செய்தார். டெல்லி விமான நிலையத்தில் சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மலேசியாவிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் வரும் பயணிகள் தங்க கட்டிகள் கடத்தப்பட்டு வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து டெல்லி விமான நிலையத்தில் மலேசிய விமானத்தில் இருந்து வந்த பயணிகளிடம் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது 5 பெண் பயணிகள் தங்க கட்டிகளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து சுமார் 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகளை கைப்பற்றிய சுங்கத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.